Hi, hello and welcome back to Kavan Samayil channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காஃபி ஓரியோ கேக் எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இதை எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க ஓரியோ பிஸ்கட் வாங்கிக்கிட்டோம். அதில் 20 பிஸ்கட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம க்ரீமை தனியாக எடுத்துக்கோங்க, பிஸ்கெட்டை தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு நம்ம பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சுகர் நம்ம இங்கே 1 ஸ்பூன் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே 1/4 லிட்டர் பால் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். பால் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிஸ்கெட்லேருந்து நம்ம க்ரீம் எடுத்தோம்ல, அதை நம்ம இங்கே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம பேக் பண்ணலாம். இதை நாங்கள் தவாக்கு மேலே ஆற்று மணல் வச்சுருக்கோம். ஆற்று மணல் மேலே ஒரு குட்டி பாத்திரத்தில் கீ நாங்கள் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இங்கே சேர்க்குறோம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நல்லா பேக் ஆகிடும். நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் இது பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம க்ரீம் ஃப்ராஸ்டிங் நம்ம சேர்க்குறதுக்கு நாங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா காஃபி. ஆமாங்க, காஃபி ஃப்ராஸ்டிங் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இது செய்கிறதுக்கு நாங்கள் காஃபி, சுகர் அவ்வளோதாங்க. அதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை தான் நம்ம கேக் மேலே வைக்க போகிறோம். அடுத்து நாங்கள் பாதாம், முந்திரி எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். க்ரீம் நாங்கள் தடவுனதுக்கப்புறம் இந்த நட்ஸ் நாங்கள் அதை தூவி விடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம காஃபி, சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம கேக்கு மேலே நம்ம தடவி விடலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்ச நட்ஸை நம்ம இங்கே மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நட்ஸ் நம்ம மேலே தூவி விட்டதுக்கப்புறம் நாங்கள் மேலே சாக்லேட் வச்சுக்கிட்டோம் ஒரு சின்ன டெக்கரேஷனுக்கு. இப்போது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 hour கிட்டே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம மேலே நம்ம இந்த காஃபி ஸ்ப்ரெட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்ல, அது கேக் உள்ளே நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பண்ணக்கூடியதுங்க. சப்போஸ் ஆற்று மணல் இல்லைன்னா நீங்கள் கல்லுப்பு கூட நீங்கள் கீழே வச்சு நம்ம பண்ணலாம். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.